விஜயோட வண்டி வந்து மோதிட்டு போகுது. அந்த வீடியோ வந்து ஆரம்பத்துல பேசு பொருளே ஆகல. ஆமா, அந்த வீடியோ யாரும் பெருசா பேசல. ரெண்டு பசங்க அப்படியே விழுவானுங்க தொப்பு கடின்னு. அதுக்கு பிறகு அந்த வண்டி பிரச்சார வாகனம் போயிட்டே இருக்கு. அங்கேயே அவர் டிரைவர் அக்யூஸ் ஆயிடுறாரு. இந்த இடத்துல வண்டி ஆக்சிடென்ட் பண்றாங்கல்ல, அந்த இடத்துல அவர் அக்யூஸ். டே ஒன்ல இருந்து நான் கத்திட்டு கிடக்குறேன், யாருக்கு அதெல்லாம் வாங்கினது. விஜயோட பிரச்சார வாகனத்தையே என்ன பறிமுதல் பண்ணாம வச்சிருக்கீங்க? ஆளுங்கட்சி முதல்வர் போறாரு, ஆளுங்கட்சி மந்திரிகள் போறாங்க, எல்லாரும் போடுறாங்க. ஒரே ஒரு தாவேகா கூட அங்க இல்லையே, என்ன காரணம்? மாநாடு வந்து பேரணி நடத்துறீங்க, ஒரு 41 பேர் இறந்துட்டாங்க. நீங்க அங்க ஒர்க் பண்றதுல உங்களுக்கு என்ன கேடு? அது நீதிபதி ஐயா தெளிவா சொல்லிட்டாரு, எந்த தலைமை பண்பும் இல்லை அவருக்கு. இப்ப நீங்க சேலஞ்ச் பண்ற இடத்துல இல்ல ராஜா, இக்கட்டான இடத்துல இருக்கீங்க. உங்க கட்சிக்காரெல்லாம் ஒளிஞ்சு கிடக்குறான். நான் எனக்கு என்ன சொன்னேன், புசியானதுக்கு அட்வைஸ் பண்ணல, ஆனா புசியானதுன்னா ஓடி விளையாதீங்க, நேரா வந்து வீரமா சரண்டர் ஆயிடுங்க. காவல்துறை மேல நானே தான் குற்றச்சாட்டு சொல்றேன். 12:30 மணிக்கு வரல விஜய், 1 மணி 1:30 2 வரையும் வச்சுக்க, லஞ்சு எல்லாம் கிளம்பு, இடத்த கிளம்பி. இது என்ன விளையாட்டு விஷயமா? 41 பேர் இறந்துருக்காங்க, நீ எங்கேயே ரூம் போட்டு தூங்கிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு இங்கே முன்ஜாமீன் கொடுக்கணுமா? விஜய்னு நாட் ஒன்லி விஜய், நாட் ஒன்லி தாவேகா, அதை முதல்ல புரிஞ்சுங்க. இது அண்ணன் எடப்பாடி பழனிசாமிக்கு இது பொருந்தும், எல்லாரும் நீதிபதி சொன்னது. ஐயா முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுக்கு இது பொருந்தும், அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு, துணை முதல்வர் அவர்களுக்கு இது பொருந்தும், எல்லா கட்சிக்காரங்களும் இது பொருந்தும். இப்போ இங்க 41 பேர் இறந்ததுல சின்ன தப்பு எல்லாம் மறைஞ்சிட்டு, ஆனா ஒரு நீதி அரசர் அதை விட்டுட்டு போக முடியாது. சின்ன அஃபென்ஸ் அதுதான். ஒரு 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 மர்டர் ஆயிருக்கு, உங்களை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டா, கெட்ட வார்த்தைக்கு எஃப்ஐஆர் தனியா போடணும்ல. உங்க மேல பிபிடி ஆக்ட் போடணும். முதல்ல பொது சொத்தை சேதப்படுத்துறீங்க, அவங்க உங்கள்கிட்ட ஹாஸ்பிட்டல் சீட்டு மேலே ஏறி உடச்சிருக்கீங்க, அதுக்கெல்லாம் என்ன வழக்கு போடுறது? ஐயா நீதி அரசர் கேட்டேன், இது ஒரு கட்சியா? அவர் ஒரு தலைவர். அவர் அந்த வீடியோ போட்ட பிறகுதான் விஜய்க்கு எதிராகவே எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இந்த கரூர் சம்பவம் குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் நிறைய கேள்வி எழுப்பியிருந்தார். சார், இது வந்து ஒரு மேன்மேட் டிசாஸ்டர் தான் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த 2 பேரை அரெஸ்ட் பண்ணதை தவிர்த்து இந்த சம்பவத்துல வேற என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்ற மாதிரி கேட்டிருந்தாரு. சார், இந்த சம்பவம் குறித்து நீங்க இதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்டாண்ட்ல சொல்லியிருந்தீங்க, இப்பவும் அதே ஸ்டாண்ட்ல நீங்க நிறைய விஷயங்கள் பேசுனீங்க, அதை பத்தி சொல்லுங்க சார். முதல்ல மாண்புமிகு நீதியரசர் என் செந்தில்குமார் அவர்கள் ஐயா அவர்களுக்கு முதல்ல நம்ம நன்றி சொல்லணும் இந்த இடத்துல. ஏன்னா தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கும் தர்மம் மறுபடியும் வெல்லும் அப்படிம்பாங்க. ஒரு வாட்டி தோக்காது, மறுபடியும் எழுப்பி நின்று ஜெயிக்குங்கிறத அவர் மறுபடியும் ப்ரூவ் பண்ணிட்டார். உதாரணத்துக்கு ஒரு நீதிபதி வந்து ஒரு இரங்கல் செய்தியை சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறார். ஒரு அந்த வழக்கு ஆரம்பம், ஒரு இரங்கலை சொல்லிட்டு மிக சாதாரணமாக அந்த வழக்கை எடுக்கிறார். நம்ம ரொம்ப பூம் பண்ணாம ஒரு பெரிய பொலிட்டீஷியன் அவங்க இவங்கெல்லாம் கிடையாது. ரொம்ப அரிதான நீதிபதிகள் கூறும் கருத்துன்னு தான் எல்லா தொலைக்காட்சி ஊடகமும் சொல்லுது. அந்த வகையில் ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிற ஒரு இது. முதல் விஷயம் அவர் கேட்டது ப்ராசிக்யூஷன் சைடையும் கேட்கிறாரு, தாவேகா வழக்கறிஞர்னு கேட்கிறாரு. வீடியோலாம் பாத்தீங்களா? முதல்ல எடுத்தோடனே வார்த்தையா அதுதான். வீடியோலாம் பாத்தீங்களா? வந்து ஏபி கேட்குறீங்க, முன்ஜாமீன் கேட்குறீங்க, ரைட்டு, வீடியோ பாத்தீங்களா? என்ன அர்த்தத்தில் நடக்குது அங்க, இது என்னது இது அப்படின்னு சொல்லி அதை ஸ்டார்ட் பண்றாரு. ஏன்னா அந்த ரோட் ஷோ வழிகாட்டு நெறிமுறைக்காண்டி வந்த வழக்குகள்ல இருந்துச்சு, பிளஸ் முன்ஜாமீன் கேட்ட வழக்குகள் இருந்துச்சு. அடுத்தது நீதிபதி கேட்டது, அந்த மாவட்ட செயலர் மதியழகன் ஒருவர் மட்டும் தான் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, 2 பேர் தான் அந்த வழக்குல குற்றவாளியா, யாருமே இல்லையா? ஏன் அரெஸ்ட் பண்ணல, என்ன உங்களுக்கு தடை அப்படின்றத அவர் பதிவு பண்றாரு. விஜயோட வண்டி வந்து மோதிட்டு போகுது. அந்த வீடியோ வந்து ஆரம்பத்துல பேசு பொருளே ஆகல. ஆமா, அந்த வீடியோ யாரும் பெருசா பேசல. 2 பசங்க அப்படியே விழுவானுங்க தொப்பு கடின்னு. அது வீல்ல விழுந்தானுங்களா ரைட்ல விழுந்தானுங்களாங்கிறது அந்த வீடியோ ஃப்ரேம் இல்ல. அதுக்கு பிறகு அந்த வண்டி பிரச்சார வாகனம் போயிட்டே இருக்கு. அங்கேயே அவர் டிரைவர் அக்யூஸ் ஆயிடுறாரு. இந்த இடத்துல வண்டி ஆக்சிடென்ட் பண்றாங்கல்ல, அந்த இடத்துல அவர் அக்யூஸ்ட். டே ஒன்ல இருந்து நான் கத்திட்டு கிடக்குறேன், யாருக்கு அதெல்லாம் வாங்கினது. அங்கேயே அக்யூஸ்ட். அந்த வண்டியை அங்கேயே பறிமுதல் தான் பண்ணணும். அங்கனே வழக்கு பதிவு செய்து காவல் நிலையத்துக்கு ஓட்டிட்டு போகணும். ஏதாவது அந்த பசங்க 2 பேர் விழுந்தானுங்களே, அவனை 108 ஏற்றி மருத்துவமனைக்கு அனுப்பிட்டு அந்த பைக்கை வண்டி ஸ்டேஷனுக்கு ஓட்டிட்டு போயிட்டு இந்த பிரச்சார வாகனத்தையும் அந்த ஓட்டுநரையும் ஸ்டேஷன் அழைச்சிட்டு போயிடணும். இதுதான் ப்ரொசீஜர். நீங்க போய் ஆக்சிடென்ட் பண்ணாலும் இதுதான் ப்ரொசீஜர். ஆக்சிடென்ட் ஆகிட்டு இல்லை, அதுக்கு பிறகு அந்த வண்டி நிற்கவே இல்லை. அதான் நீதிபதி ஐயா தெளிவாக கேட்டிருக்காரு. அந்த ஓட்டுநரின் ரியாக்ஷன் என்னன்னு கேட்டிருக்காரு. அந்த விஜய் பிரச்சார வாகனத்தை ஓட்டிட்டு போனார்ல, அவர் வந்து அவரோட ரியாக்ஷன் என்ன, ஒண்ணுமே இல்லையே. குறைந்தபட்சம் இறங்கி பார்க்கணும். ஒரு டிரைவர் ஆக்சிடென்ட் பண்ணிட்டீங்க, ஒரு ஆம்புலன்ஸே நீங்க மோதிட்டுனா கூட இறங்கி பார்த்துட்டாவது போகணும். இதுதான் மனித மாண்பு. அப்ப அங்க எதுவுமே இல்லையே, அப்படியே ரிவர்ஸ் எடுத்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருந்தாங்க. அவங்க அதை பத்தி கேர் பண்ணவே டேர் விழுறாங்க, அவங்க பாட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்ப நீதிபதி ஐயா கேட்கிறாரு, இதுக்கு நீங்க ஹிட் அண்ட் ரன்ல போடணும். ஹிட் அண்ட் ரன்னா மோதிட்டு ரன் நிக்காம ஓடிடுறது, ஹிட் அண்ட் ரன் அந்த வழக்கு போடணுமே, ஏன் போடல? விஜயோட பிரச்சார வாகனத்தையே என்ன பறிமுதல் பண்ணாம வச்சிருக்கீங்க? அது இங்க ஆயுத பூஜை கொண்டாடிட்டு இருக்காங்க எங்க பனையூர்ல. இங்க வந்து ஆயுத பூஜை கொண்டாடி அந்த போட்டோ வெளியாயிடுச்சு.
பனையூர்ல ஆயுத பூஜை, அதை கைது பண்ணாம வச்சிருந்தா என்ன பண்றீங்கன்னு. அதுக்கு மேல ஒண்ணு சொல்றாரு, இதெல்லாம் நீதிமன்றம் கண்ணு மூடிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க. எவ்வளவு ஒரு நீதிபதிக்கு எவ்வளவு வருத்தம் இருந்திருக்கும் அந்த விஷயத்துல. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஏன்னா ஸ்பெஷல் சிட்டிங், இது வந்து லீவ். இப்ப வந்து பூஜா ஹாலிடேஸ் ஹைகோர்ட்டுக்கு வெள்ளிக்கிழமை தான் சிட்டிங். அது சிறப்பு வழக்குகள் மட்டும் தான் எடுக்கிறாங்க, எல்லா வழக்கும் இல்ல, எல்லாம் ரெகுலர் கோர்ட் வந்துடும். அப்போ எவ்வளவு வருத்தம் அவருக்கு மனசுக்குள்ள இருந்திருக்கும், காயம் இருந்திருக்கும். ஏன்னா இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்களே, என்னடா இது சார். அதுவுமே சொல்லியிருந்தாரு, இந்த வீடியோ பார்க்க சொல்ல எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, எனக்கு ரொம்ப நிம்மதி கெட்டு நான் உட்கார்ந்து இருக்கிறேன்னு தான் சொன்னார். என்ன ஒரு ரொம்ப மன வருத்தத்துக்கு நான் உள்ளாகி நான் பேசுறேன் அந்த வழக்கை அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. அடுத்து இதுக்கு வந்து நாங்க கண்ணை மூடிக்கிட்டே கோர்ட் இருக்குன்னு நினைக்காதீங்க, நாங்க அதை கேட்க வேண்டிய இடத்துல காவல்துறையை கண்ணை மூடிட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க, நீங்க நடவடிக்கை எடுக்கணும் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி நானே ஆர்டர் போடுறேன் அப்படின்னு ஸ்ட்ரைட்டா அவர் ஆர்டரை டிக்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதை விட இன்னொரு அருமையான ஒரு கேள்வி கேட்டாரு. மற்ற கட்சியினர் பிரதமர் இதுக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் வர்றாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் எதிர்கட்சி தலைவர் ஏடிஎம்கே டீம்ல இருந்து அதுக்கு ஒர்க் அவுட் பண்றாங்க, ஆளுங்கட்சி முதல்வர் போறாரு, ஆளுங்கட்சி மந்திரிகள் போறாங்க, எல்லாரும் போடுறாங்க. ஒரே ஒரு தாவேகா கூட அங்க இல்லையே, என்ன காரணம்? மாநாடு வந்து பேரணி நடத்துறீங்க, ஒரு 41 பேர் இறந்துட்டாங்க, நீங்க அங்க ஒர்க் பண்றதுல உங்களுக்கு என்ன கேடு? அவங்களுக்கு பிரெட் வாங்கி கொடுக்கலாம், பால் வாங்கி கொடுக்கலாம், காசு இல்லைன்னா காசு கொடுக்கலாம், எல்லா உதவிகளும் ஜிஹெச்ல எல்லாமே இருக்குது தம்பி. பிரெட் எல்லாம் வழங்குவாங்க, இட்லி வழங்குவாங்க. முடியலன்னா அட்டெண்டர் கூட நீங்க ஏதோ ஒரு உதவி பண்ணலாம்ல, எதுவுமே பண்ணல, நீங்க அந்த இடத்த விட்டு டோட்டலா எஸ்கேப். அப்ப என்ன அர்த்தம்? அது மற்ற கட்சியினர்லாம் இன்னைக்கு வரைக்கும் ஹெல்ப் பண்றாங்க, உங்கள்ட்ட குறைந்தபட்ச மனிதாபிமானம் கூட இல்லைங்கிறத அவர் பதிவு இல்ல. அன்னைக்கு சம்பவம் ஆன பிறகு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல வந்து மத்த கட்சியினர் எல்லாம் இருக்காங்க, தாவேகா கட்சியில இருந்து ஒருத்தர் கூட இல்லைன்ற மாதிரி எல்லாம் நீதிபதி கேள்வி கேட்டிருக்காரு இல்லையா சார்? அப்ப எல்லாருமே தலைமறைவாயிட்டாங்களா இந்த சம்பவம் நடந்தவொடனே? சம்பவம் நடந்தோடனே துண்டகானந்தனிகர் ஓடிட்டாங்க தம்பி. எதுவா இருந்தாலும் சொல்றேன், நான் ஒண்ணு சொல்றேன், ஒரு சின்ன உதாரணம், கிராமத்து உதாரணம் தான். இந்த வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு கிடக்குது, நீங்க தான் வீட்டு ஓனர், பாம்பு இருக்குது வாங்க அடிக்கிற 4 பேரை கூட்டி வந்துட்டு பாம்பு இருக்கு நீங்க உழுது ஓட்டிங்கன்னா கூட வந்து நிற்பானா? நீ தலைவன் நின்று அதரப்பா தொண்டை நிற்பா. நானே தலைவர் என்ன சொல்லுவாரு, நீயா போய் பிரச்சனையை வாங்கினது, நான் என்ன பண்ண முடியும்? நான் தான் எஸ்கேப் ஆகி வந்துட்டேன் பனையூருக்கு. இதுதானே ஸ்டாண்டு. இப்போ தப்பானதுங்க. அது நீதிபதி ஐயா தெளிவா சொல்லிட்டாரு, எந்த தலைமை பண்பும் இல்லை அவருக்கு. இது என்ன மாதிரி கட்சி? என்ன மாதிரி கட்சி இது? என்ன மாதிரி நீங்க அணுகுமுறை வச்சிருக்கீங்க? சூப்பரான ஒரு விளக்கங்க. இவ்வளவு நாள் இவங்க வதன்னு பேசுறதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். எவ்வளவு பேர் என்னென்ன சொல்லிட்டு இருந்தாங்க, மாத்தி பேசுறாங்க. ஆனா ஒரு நீதியரசர் அவருடைய பார்வையில அந்த வழக்கு எப்படி, இது வழக்கு அவருக்கு ஒண்ணு விஜய் வேண்டப்பட்டவர், அதையும் சொல்லிட்டாரு. நீதிமன்றத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம் தான், சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம், விஜயும் சமம் தான். இங்க விஜய் மேல ஏன் நீங்க வழக்கு போடல? என்ன தடை இருக்கு உங்களுக்கு கேட்டிருக்காரு காவலரை பார்த்து. உங்களுக்கு என்ன தடை, ஏன் வழக்கு போடல? எல்லாரும் சமம் தானே. சட்டப்படி விஜய் அவர்கள் மேல வழக்கு பதிவு உள்ளது நான் சொல்றேன் தம்பி நெறியாளரே, நான் தான் சொல்லிருந்தீங்க. நான் என்ன சொல்லல சொல்லுங்க, எல்லாம் சொன்னேன் வழக்கு போடுங்க. அவர் விஜய தான் சேர்த்திருக்கணும். ஆமா, A1 அவர் தானே. யாருக்காண்டி கிரைம் உருவானிச்சாங்க? ஒரு 10 பேர் எனக்காண்டி போய் சண்டை போடுறான்னா அது யாருக்காண்டி? எனக்கு அங்க சண்டை நடந்தது யாருக்காக? இல்ல இப்போ 41 பேர் மிரிப்பட்டது யாருக்காக? புசியானந்த பார்க்க வந்து மிரிப்பட்டாங்களா? மதியழகனை பார்க்க வந்து மிரிப்பட்டாங்களா? நிர்மல்குமாரை பார்க்க வந்து மிதிப்பட்டாங்களா? ஆதவர்ஜுனாவை பார்க்க வந்து மிரிப்பட்டாங்களா? யாரை பார்க்க வந்தாங்க? விஜய் அவர்களை தான் பார்க்க வந்தாங்க. அப்ப A1 அவரு தானே. இதுதான் சட்டம் சொல்லுது. நான் ஒண்ணு எந்த பக்கத்துல பேசுறேன், சட்டம் என்ன சொல்லுது அதுதான். You are accused. உங்கள்ட்ட தான் வழக்க ஆரம்பிக்கணும். இல்ல சார், அவர் ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு இல்லையா சார்? அதுல கூட ஒரு எனக்கு வந்து என்ன சொன்னாலும் இதுக்கு ஈடு இணை ஆகாது, நானும் மனுஷன் தான், நாங்க போனா இன்னும் பிரச்சனை அதிகமாகும் தான் நான் கிளம்புனேன்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாருல்ல. அதெல்லாம் ஒரு இதுவும் கிடையாது. அதையுமே அந்த வீடியோவுக்கு பிறகுதாங்க விஜய் மேல நிறைய பேர் எதிர்நிலைப்பாடு எடுத்தாங்க. ஆரம்பத்தில் விஜய்க்கு ஆதரவாலாம் எல்லாரும் பேசினாங்க. சீமான் பேசினாரு, எடப்பாடி பழனிசாமி பேசினாரு, எல்லாரும் பேசினாரு, அண்ணாமலை, எல்லாருமே ஆதரவு தெரிவிச்சாங்க. ஆனா அந்த வீடியோவுக்கு பிறகுதான் ஸ்டாண்ட் புரிஞ்சுக்கிட்டாங்க. யூ ஆர் நாட் ஏ பொலிட்டீஷியன், நீ அரசியல்வாதி இல்லை, ஒரு நல்ல சமுதாயத்தை நல்ல மனிதனா இருக்கு. எல்லா அரசியல்வாதினா என்ன தேவ தூதர்களா? நம்மள்ட்ட இருந்து போனவங்க தானே தம்பி. ஆனா நீ ஒரு நல்ல மேடா இருக்கணும்ல சொசைட்டில. 41 பேர் இறந்துட்டாங்க, அப்போ வந்து பழி வாங்குறது, இதெல்லாம் என்ன வேர்டுன்னு கேக்குறேன். இதெல்லாம் என்ன வார்த்தைகள்? சிஎம் சார் என்ன வார்த்தை இது? என்ன வார்த்தைங்க? அவர் என்ன சார் அந்த வீடியோல என்ன சொல்ல வர்றாரு? இதுக்கு டிஎம்கே தான் பொறுப்புன்ற மாதிரி சொல்ல வர்றாரு. அவர் மேல எந்த தப்பும் இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. நான் எதுவும் பண்ணல, என்ன திட்டமிட்டு பழி வாங்குறாங்க. 41 பேரை பழி வாங்கிட்டாங்களா? ஏங்க இறந்துருக்காங்க. நான் அப்படியே மிமிகிரி பண்ண மாதிரியே சீமான் மிமிகிரி பண்ணி காமிச்சிருந்தாருங்க. நான் பேசி கேட்டிருந்தேன், விஜய் தான் நான் இப்ப எப்படி பேசணும்னா நடக்கக்கூடாது, நடந்து போச்சு, நான் ஏதாவது நல்லது நினைச்சுதான் வந்தேன், மக்களுக்கு செய்யணும், ஆனால் இடம் கூட வாங்கி போச்சு, நான் தொடர்ந்து நம்ம அரசியலில் பயணிக்க வேண்டாம் நீங்களே முடிவிடுங்க.
ஆனா நான் விட்டுட்டு போக முடியாது, 41 பேர் இறந்துட்டாங்க எனக்காண்டி, அதனால அரசியல்ல என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் கடைசி சொத்து வித்தாவது நான் செலவு செய்வேன். தமிழ்நாடு அரசுக்கு நன்றி, மத்திய அரசுக்கு நன்றி, எல்லாம் உடனே வந்து போனீங்க, இப்படிதானங்க பேசணும். இப்ப நீங்க சேலஞ்சு பண்ற இடத்துல இல்ல ராஜா, இக்கட்டான இடத்துல இருக்கீங்க, உங்க கட்சிக்காரெல்லாம் ஒளிஞ்சு கிடக்குறான். நான் எனக்கு என்ன சொன்னேன், புசியானதுக்கு அட்வைஸ் பண்ணல, ஆனா புசியானதுன்னா ஓடி விளையாதீங்க, நேரா வந்து வீரமா சரண்டர் ஆயிடுங்க. 41 பேர் இறந்துட்டாங்க எங்க மக்கள், எங்க தலைவர் காண்டி, நாங்க எங்க தலைவர் செயல், நான் வந்து சரண்டர் ஆகிறேன், நான் சிறையில இருக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லணும். 41 பேருக்கு வேண்டி நான் வந்து சத்தியாகிரக மாதிரி செயல் எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. ஆனா அவங்க தரப்புல இருந்து நாங்க இந்த இடம் கேட்கல, இந்த இடம் காவல்துறை தான் கொடுத்தாங்க, நாங்க வேற இடம் கேட்டோம்னு ஏன் வாங்குறீங்க? உங்களுக்கு கல்யாணத்துக்கு வந்து மண்டபம் கேட்குறீங்க, சுடுகாட்டை காட்டுறப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம் உட்காந்து, நான் இந்த இதெல்லாம் பண்ணிக்கப்பா, இதாக நேத்தாப்ப பொண்ணதான் இச்சாங்க போப்பான்னு சொல்றேன். நீங்க என்ன சொல்லுவீங்க, நான் கல்யாணத்துக்கு முகூர்த்தத்துக்கு வரேன், ஏன்னா சுடுகாட்டை கேட்கறேன்னு கேட்க மாட்டேங்கிறீங்க சார். அவங்க தரப்புல இருந்து 2 நாளைக்கு முன்னாடி எடப்பாடி அவர்களுக்கும் இதே பிளேஸ் தானே கொடுத்தோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா சார்? அதாவது எடப்பாடி பழனிசாமி பொலிட்டீஷியன், இவர் விஜய் வந்து தேவதூதர்கள் வேற மாதிரி, இவங்கெல்லாம் எப்படி சொல்ற இன்ஃப்ளூயன்ஸ்மெண்ட். ஓகே, இவங்க வேற. எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு போனாரு, என்ன பிரச்சனை உண்டா? நாளைக்கு அதே இடத்துல முதல்வரை பேச வைப்போமா? பாக்குறீங்களா? இப்ப பேசிட்டோம், என்ன ஆயிட போகுது? முதல்வர் வந்து பாதுகாப்பு வேற மாதிரி இருக்கும். இல்ல அதே இடத்துல மீட்டிங் போட சொல்லுமே, கட்சி மீட்டிங் போட்டா என்ன ஆயிட போகுது? முதல்வர் போய் முதல்வர ஒரு கட்சி மீட்டிங்ல ஒரு நலத்திட்ட உதவிகள் செஞ்ச இத்தனை செஞ்சுட்டு தானே இருக்காங்க. ஏங்க இந்த கூட்டணி ஸ்டாம்பேடில் வந்து 1-2 டெத்து நடக்கும் பார்த்துருக்கோம், நம்ம இல்லைன்னா சொல்லலையே. ஒரு ஹியூஜா ஒரு 41 பேர், இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்த காலத்துல, அந்த காலங்களில் செல்போன் இருக்காது, உங்க பிள்ளை எங்கேயாவது தொலைஞ்சு போயிடும், பிடிக்க முடியாது, சொந்தக்காரவங்க பந்தக்காரவங்க தேட முடியாது. இப்போ அப்படி இல்லையே, ட்ரோன் பறக்குது, செல்போன் இருக்கு, கான்டாக்ட் பண்ணிக்கலாம், வீடியோ பண்ணிக்கலாம். ஒரு பையன் இங்கே நிற்கிறான்னு ஒரு ஃபோட்டோ பிடிச்சி போட்டால் 10 நிமிஷத்துல ரத்தம் கிடைக்குது தம்பி. நீ டெக்னாலஜி எந்த உலகத்தில் உட்காந்துருக்கீங்க? ஒரு ரத்தம் வேணும், அரிய வகை ரத்தம் வேணும், குரூப்ல போடுங்க, உடனே ரிப்ளை வருது, இந்தியா பூரா வருது ரிப்ளை. இல்ல சார், நீதிபதி அவர்கள் வந்து இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா இது ஒரு மேன் மேட் டிசாஸ்டர். அப்போ யார் இதை பண்ணிருப்பா? அதுக்கு மேல என்ன சொல்றது, மனிதன் தான் செஞ்சது. இதை யார் சொல்லு, யார் பொறுப்பே? நீங்க சொல்லுங்க, உங்க மனச்சான்றோட மனசாட்சியோட சொல்லுங்க, பொய்யோ புரட்டோ வேண்டாம், மனசாட்சி இருந்தா சொல்லுங்க. இல்ல சார், இது எல்லாருமே பொறுப்பு தான். நான் என்ன கேட்டா எல்லாரும் சொல்றேன், விஜய் அவர்கள் அவங்க கட்சிக்காரங்களும் பொறுப்பு, காவல்துறையும் பொறுப்பு. யார் முதல் பொறுப்பு யார் எடுத்துக்கணும்? பொதுமக்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது பார்த்தா காவல்துறை தான். ஆனா அவங்க சைட்லயுமே இந்த மாதிரி ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன் வந்து பண்ணிருக்கணும். கட்சிக்காரங்க வந்து இதுக்கு முன்னாடி இவ்வளவு மக்கள் இங்க கூடுவாங்கன்னா அடிப்படை வசதி இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கிறோமான்னு அவங்க செக் பண்ணிருக்கணும். நான் இன்னொன்னு சொல்றேன், நீங்க சொல்ல வந்தது எல்லாம் சொல்லிட்டீங்களா, நான் ஏத்துக்கிறேன். இது ஒரு கோயில் திருவிழா நடக்குது, ஒரு பள்ளிவாசல் தொழுகை நடக்குது, ஒரு வேளாங்கண்ணில் திருவிழா நடக்குதுன்னா நீங்க சொல்றது ரைட், அது இஸ் அ காமன். எல்லாரும் வருவாங்க, எல்லாரும் எல்லாருக்கும் பண்ணணும். அனைத்து மதத்தினர் அனைத்து ஜாதியினர் கூடுதான் ஒரு திருவிழாக்கள். நான் சொல்றேன், இந்த பள்ளிவாசல் மசூதி விழாக்கள், மற்ற கிறிஸ்தவ விழாக்கள்லாம். உங்க வீட்டுல பர்சனலா ஒரு கல்யாணம் நடக்குது, உங்க வீட்டுல அது யார் பொறுப்பு? வந்து எல்லா ப்ரொடெக்ஷன்லாம் யார் கொடுக்கணும்? நான் தான் கொடுக்கணும். உங்க வீட்டுல நகை திருட்டு போகுது, உங்க கல்யாண மண்டபத்துல உங்க பொண்ணுக்கு போட்ட நகையை தூக்கிட்டு போயிட்டா யார் பொறுப்பு எடுத்துக்கணும்? நம்ம தான் பொறுப்பு. அப்புறம் நீங்க நகை திருடு போனது பிறகு ஸ்டேஷனுக்கு வாங்க, நம்ம எடுத்துக்கணும்ன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். அவங்க ஏதோ ஒருத்தவங்க வேணும்னே வந்து எடுத்துட்டு போக சொல்ல அப்புறம் நான் எப்படி பொறுப்பாக முடியும்? நீங்க தானே கூப்பிட்டீங்க, யாரோ ரோட்ல போறோம் நீங்க தான் கூப்பிட்டீங்க. இங்க பாருங்க, பேசணும்னா ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து பேசுவேன். 12:30 மணிக்கு நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்க, எதுக்குங்க 7:30 மணிக்கு வரைக்கும் அங்க என்னங்க பண்ணீங்க? காவல்துறை மேல நானே தான் குற்றச்சாட்டு சொல்றேன். 12:30 மணிக்கு வரல விஜய், 1 மணி 1:30 2 வரையும் வச்சுக்க, லஞ்சு எல்லாம் கிளம்பு, இடத்த காலி பண்ணு, இங்க இதுக்கு மேல நிக்க. அத நீதிபதியும் கேட்டிருந்தாரு, அசம்பாவிதம் நடக்கும் தெரிஞ்சா எதுக்கு பர்மிஷன் கொடுத்தீங்கன்னு. அதான் சொல்றேன், நீதிபதி ஐயா கேட்டது. அப்புறம் ஐயா நம்ம அந்த அளவுக்குலாம் நம்ம இல்லைங்க, அவர் வழக்கறிஞர், அவர் ஐயா மேல இருந்து கேட்கிறாரு. நம்ம கேட்கறது என்ன சொல்றோம், 12:30 மணிக்கு வரல 2 மணி வரைக்கும் பார்க்கலாம், 2 மணிக்கு எல்லாம் கிளம்பு, இதுக்கு மேல இருக்க கூடாது, நடந்தா நடக்கிறது வேற. ஆனா அவங்க பர்மிஷன்ல 3 to 10 தான் கேட்டு இருந்தோம்னு சொல்லியிருக்காங்க சார். நீங்க வர்ற டைம் எப்ப சொல்லியிருந்தீங்க? நீங்க வர்ற டைம் எப்ப சொல்லி? 3 to 10 மணி வரையும் பர்மிஷன் டைம், 10 மணி வரையும் டைம். அது வரைக்கும் 9:59 போய் மேடையில் ஏறுவீங்களா? 10 மணி வரையும் டைம் தம்பி. 9:59 மேடையில் ஏறிட்டு 1 நிமிஷத்துல பேசிட்டு ஓகே 1 நிமிஷம் ஆயிடுச்சு பாய் பாய் அப்படி நம்பிக்கையிலேன்னு கை காட்டி போவீங்களான்னு கேட்டேன். உங்களுக்கு என்ன தம்பி புரிஞ்சுக்கிறீங்க? நீங்க ஒரு மாஸ் கிரௌட கூட்டியாந்து வச்சு ஒரு 41 பேர் இறந்துட்டாங்க தம்பி, நீங்க இன்னமும் வந்து தர்க்கவியல் தான் பேசுறீங்க, மனிதாபிமானத்தை பத்தி உள்ளே வர மாட்டீங்களே. 41 பேர், அதாவது ஆஸ்திரேலியாவில் ஒட்டகத்தை வந்து ரேண்டமா சுட்டாங்க, ஹெலிகாப்டர் இருந்து அந்த ஊர்ல உள்ள புல்லெல்லாம் சாப்பிட்டுருதுன்னு சொல்லி நான் அதுக்கு வருத்தம் தெரிவித்தேன். அதை ஒழுங்கா ப்ராப்பரா தொட்டியில் அழிச்சு கொண்டு வெட்டி கறியாக்கி தின்றுங்க, தப்பு இல்லை. ஆனா ரேண்டமா சுட்டுக் கொள்ளக்கூடாது. நீங்க ரேண்டமா அழிச்சு போட்டு மிதிப்பட்டு இறந்துட்டாங்க தம்பி. அங்க வந்தோ காலரா வந்தோ ஒரு எலக்ட்ரிக் ஷாக் ஆகியோ ஒரு பஸ் ஆக்சிடென்ட்லேயே சாகலை, எல்லாம் மனிதரை மிதித்தே இறந்து போயிருக்கிறான். ஒரு 2000 செருப்பு ஜோடி கிடக்கு தம்பி, கீழே குனிஞ்சு செருப்பு எடுக்கணும். இங்க பாத்துக்கோ, இப்படி கிழிஞ்சு எடுக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 அடி வேணுமா எனக்கு, என் தலை குனியணும்,
வயிறு தொப்பையோட ஹோல்ட் ஆகணும். இல்லை பின்னாடி இருந்து என் செருப்பு எடுக்கணும். இங்கே ஒரு அரை அடி ஒரு அடி கேப் இல்லாத தொட்டு செருப்பு எடுக்க முடியல. அப்போ நீங்கள் என்ன தம்பி பேசுறீங்க? அந்த கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி எக்ஸிட்டே இல்ல, ஏன் அதை அமைக்கலன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க சார். தம்பி அதெல்லாம் ப்ரிப்பரேஷனே இல்லை. அதை தான் ஐயா அடிப்படை வசதி நீதியரசர் அதான் சொன்னார். இது கட்சியா இது? இவர் எப்படி கேட்டிருக்காரு? கட்சியா இது? இது என்ன இது? ஒரு ஸ்ட்ரக்சர் வேண்டாமா? அதுக்கு இவங்க என்னென்னமோ சொன்னாங்க. கலைஞர் இதில் கூட தான் 2 பேர் இறந்துட்டாங்க. நான் தான் சொல்கிறேன், ஸ்டேம்பேடு நடந்திருக்கு, எல்லா இடத்துலையும் 1 2 நடந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலையே. ஆனால் இவ்வளோ பெரிய மாஸ் வந்து கும்பகோணம் மகாமகம் 1992 ஜெயலலிதா குளிக்க போனது பிறகு இப்போதான் தம்பி பார்க்கலாம். 48 பேர் 48 பேர் அவங்க ரெக்கார்டு கொடுத்தது. அப்போ டிஜிபி தேவாரா இருந்தாரு. அவருக்கு என்ன எடுத்து மேலாக்க சுட்டாரு. என்னென்ன வேலை பார்த்தாங்க தெரியுமா? அப்போ உட்காந்துட்டு மக்கள்லாம் பயந்து போய் செத்துட்டாங்க, நான் கொலன்னு ஆயிட்டு மகாமகமே. அப்ப நீங்க கேள்வி கேட்டிருக்கலாம், இதுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யாரு? சிஎம் வர்றாரு தம்பி அங்க. அப்ப தேவாரம் தான் பொறுப்பேற்றிருக்கணும், அதுக்கு அந்த ஆட்சியை கலைச்சிருக்கணும். அப்ப முதலமைச்சர் ராஜினாமா பண்ணிருக்கணும். இவங்க நடுக்குளத்துக்கு குளிக்க போகுது, இந்த இன்சிடென்ட் நடந்து போச்சு. அதை நீங்க ஒப்பிட்டு பாருங்க. நீங்க யாரு? சிஎம்மா? யாரு? விஜய் அவர்களை கேட்குற, நீங்க என்ன சிஎம்மா? நீங்க யார் முதல்ல? இல்லை எதிர்கட்சி தலைவரா? இல்லை எம்எல்ஏவா? இல்லை கவுன்சிலரா? நீங்க யார் முதல்ல? ஒரு சினிமா நடிகர், அவ்வளவுதானே. எனக்கு இந்த மக்கள் மேலேயும் ஒரு பெரிய வேதனை. என்ன ஒரு நடிகர் மேல இவ்வளவு ஒரு ஈர்ப்பா இருக்கணும். எல்லாரும் படம் பார்க்கறதா தம்பி, எல்லாரும் சினிமாவை யார் பார்க்கலைங்க? சினிமா நம்மளுடைய நம்ம இந்தியன்ஸோடைய ஒரு கலந்த ஒன்று வந்து திரை சினிமா. அது மறுக்க முடியாத உண்மை. எல்லாம் இசையா, மொழியாய், வசனமாய், எழுத்தாய், இயக்கமாய் நம்மள்ட்ட பின்னி பிணைஞ்சு கிடக்கு. சினிமாவை விட்டு நம்மளை வெளியேற்றவே முடியாது. சினிமாவும் நம்மள்ட்ட எக்ஸிட் ஆகாது, நம்மளும் எக்ஸிட் ஆக மாட்டோம். ஆனா இப்படி எப்படி ஒரு பெரிய மாசு வருது ஒரு ஆளுக்கு? அப்ப அவர் மேல வழக்கு போடுறதுக்கு என்ன தயக்கம்? நீதிபதி என்ன தயக்கம் அவர் மேல? ஏன் வழக்கு போடல? நீதிபதி சொல்றாரு, நானே உத்தரவு பிறப்பிக்கிறேன். நீங்க என்ன உத்தரவு பிறப்பிக்கிறது? வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகார் கூப்பிட்டு அவர்கிட்ட எல்லா ஆவணங்களையும் ஒப்படைங்க, அவரே பார்க்கட்டும். நீங்க அவர்கிட்ட எல்லா ஆவணங்களையும் ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. அவர் சிறப்பு புலனாய்வு குழு தலைவர் அவர் இருக்கட்டும், வழக்கம் கண்டுபிடிக்கட்டும், என்னதான் நடக்குது பார்த்துருவோம். சிபிஐக்கு வேற போயிருக்காங்க மதுரையில். அது சிபிஐ கேஸ் ரத்து பண்ணிட்டா, அதுக்கு வந்து உத்தரவு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அது என்ன அங்கே ஆர்டர் ஆகலை. அதோட தான் இந்த வெயிட்டிங்கே இருந்தது. ஐயா கடைசியா என்ன சொல்றாருங்கிறத எல்லாரும் காத்திருந்தோம். அதனால அவர் அஸ்ராகாரத்துக்கு வந்து ஏற்கனவே தெரியும், ஒரு 2-3 விஷயம் சென்சிட்டிவ் விஷயத்தை ஹேண்டில் பண்ணவர் தான். அதனால அவர் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவார். நீங்கள் அவர்கிட்ட கொடுங்க, அவர் பார்க்கட்டும் அப்படிங்கிறத அவர் பார்த்துட்டு இருக்காங்க. சார் புஷியானந்த் அவர் வந்து முன்ஜாமீன் கேட்டிருந்தாரு இல்லையா சார், அந்த வந்து ஒத்தி வச்சிருக்காங்க சார். அது எதனால ஒத்தி வச்சிருக்காங்க சார் தீர்ப்பு? இல்லை, அது நீதியரசர் கண்டிப்பாக அதை விட மாட்டார்ல. இது என்ன விளையாட்டு விஷயமா? என்ன 41 பேர் இறந்துருக்காங்க. நீ எங்கேயே ரூம் போட்டு தூங்கிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு இங்கே முன்ஜாமீன் கொடுக்கணுமா? ஏன் ஒளிஞ்சுதான் இருங்களா? இன்னொரு 10 நாள் என்ன கெட்டு போச்சு? ரெகுலர் கோர்ட்டில் போய் வாங்கிக்கோங்க. என்ன உங்களை வேறு கேட்டா இல்லை என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருவீங்க? 41 பேருக்கும் தலைக்கு 1 கோடி ரூபா பணம் கொடுத்துருவீங்களா? 20 லட்சம் கொடுக்குறாருல அவரு. தலைக்கு 1 கோடி கொடுத்தா 40 கோடி தானேங்க, 41 கோடி தானேங்க. இங்கே கேரியர் உச்சத்துலேருந்து வந்தவர்ல 200 கோடி ரூபா சம்பளம், 40 கோடி தானே. போனா போதேன், சரிதானே? இல்ல சார், அரசு வந்து 10 லட்சம் ரூபாய் அறிவிக்கிறாங்க. அது கவர்மெண்ட் ஒரு டபுளா வந்து 20 லட்சம் ரூபாய் அறிவிக்கிறாங்க. நீங்க ஹீரோயிசம் பண்ணா நீங்க வந்துட்டு அரசாங்கம் முதலமைச்சர் நிவாரண நிதி தம்பி, நீ மாசம் செத்தா கொடுப்பாங்க. இங்க கள்ளக்குறிச்சியில குடி செத்தவங்க தான் கொடுத்தாங்க, 10 லட்சம் கொடுத்தாங்க. இதுக்கு தான் கொடுத்தாங்க. இந்த 9 பேர் இறந்துட்டாங்க இங்க எண்ணூர்ல பவர் டெர்மினல்ல. உட்காந்து சொல்லுவாங்களே, இது சென்ட்ரல் கவர்மெண்ட் பாதி இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் பாதி இருக்கு, நாங்கள் கொடுக்க மாட்டோம். அதெல்லாம் கிடையாது. வட மாநில தொழிலாளர் அசாம்காரருக்கு நாங்கள் ஏன் கொடுக்குறோம்னா அதெல்லாம் கிடையாது. இந்த ஸ்டேட்ல வந்து இறந்துருக்காங்கன்னா 10 லட்ச ரூபா இருந்தது. மோடி கூட தான் 2 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. முதல் பிரதமர் நிவாரண நிதியில கொடுத்துருக்காங்களே, அதுக்கு நீ டபுளா கொடுக்குற. இதெல்லாம் சீன் போடுறதுக்கா? வாட் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? டெமோக்ரஸி கண்டியில் ஜனநாயக கேலி கூத்தா என்ன? இந்த ஜனநாயக நாட்டில் இங்கே போகாத இந்நேரம் பார்க்காத நீங்கள் சொல்ல முடியாது. அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணானது அதை பேசினா. ஆனால் நீங்கள் ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குறீங்க. ஒரு மாஸ் கிரௌடை கூட்டியாந்து வச்சு நீங்கள் கும்பல் அடிக்கிறீங்க. உங்கள் பஸ்ஸு ஆக்சிடென்ட் ஆகுது, உங்கள் பஸ்ஸை சீஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ நீதிபதிக்கு எவ்வளோ வருத்தம் இருந்திருக்கும். குறைந்தபட்சம் ஒரு வாகன விபத்து வழக்கு போட்டிருந்தாங்க, அதுக்கு மேலே அஃபென்ஸ் நடந்திருக்காது தம்பி. கண்டிப்பா அதுக்கு மேலே கண்டிப்பாக நடந்திருக்காது. விபத்தாயிட்டு விஜய் வந்த வண்டி வந்து விபத்தாயிட்டு கட்சிக்காரங்க அடிபட்டாங்க, அவங்களுக்கு நோக்கம் அதுவா இருந்தால் அவங்க செஞ்சிருப்பாங்க தம்பி. இல்லை சார், ஒரு வாட்டி இந்த மாதிரி கேஸ் போட்டாதான் பின்னாடி ஆட்கள் வந்து வண்டியில ஃபாலோ பண்ண மாட்டாங்க, ஓட மாட்டாங்க இல்லையா சார்? நான் என்ன சொல்றேன், விஜய்னு நாட் ஓன்லி விஜய், நாட் ஓன்லி தாவேகா, அதை முதல்ல புரிஞ்சுங்க. இது அண்ணன் எடப்பாடி பழனிசாமிக்கு இது பொருந்தும். எல்லாரும் நீதிபதி சொன்னது. ஐயா முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுக்கு இது பொருந்தும். அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு, துணை முதல்வர் அவர்களுக்கு இது பொருந்தும். எல்லா கட்சிக்காரங்களுக்கும் இது பொருந்தும். எல்லா தியேட்டருக்காரனுக்கும் இது பொருந்தும். எப்படி அப்ப இட்லி போட்டு படம் ஓட்டுறாங்க தம்பி, இட்லி கடைக்கு இட்லி காலில் இட்லி போட்டு படம் ஓட்டுறாங்க காலையில. அப்ப எல்லாருக்கும் இது பொருந்தும்ல. நீ புதுப்பட உங்க கதாநாயகன் பதாய்க்கு பால் ஊத்துறது, ஏறுறது, வெடியை கொளுத்தி தியேட்டருக்குள்ள போடுறது, ப்ராமிஸா சொல்றேன், இது பெரிய 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 லெவல்ல இந்த அனுபவம் வந்து எல்லாருக்குமான அனுபவம்.
ஒரு திரையரங்கு கூட்டமா இருக்கா, போவாதீங்க, தயவு செய்து போவாதீங்க. இந்த சம்பவம் வந்து இதுக்கப்புறம் நடக்க போறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். அது நீதியரசரோட வார்த்தைகள், மாண்புமிகு நீதியரசர் என் செந்தில்குமார் ஐயோட வார்த்தைகளை பார்க்கணும். நீங்க ஒண்ணு மணிமணியா சொல்லியிருக்காரு. நான் உண்மையிலே இந்த வழக்கை வந்து உற்று கவனிச்சேன். இது என்னதான் இது நடக்குதுன்னு பார்ப்போம், நமக்கு ஒரு சட்ட அறிவு வளரும்ல, என்ன அதை எப்படி முடிவெடுக்கிறாங்க. நம்மளுடைய பார்வைங்கிறது காமன் மேன் பார்வை. நம்ம பார்த்தாச்சு, சனிக்கிழமைலேருந்து இன்னைக்கு என்ன, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, ஆல்மோஸ்ட் 7 நாள் இதை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம பார்வைங்கிறது பொது பார்வை. இப்படி பண்ணா என்ன, இப்படி போனா என்ன, இப்படியா லேட்டா போனா, இதுதான் நம்மளோட பார்வை. ஆனா ஒரு நீதியரசரோட பார்வைங்கிறது என்டையர் டிஃபரெண்ட். கண்டிப்பா, ஏன்னா அவங்க தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க கேஸுக்கு. ரெண்டு பக்கமும் விசாரிச்சு ஒருத்துக்கம் நோக்குறது, அவங்க வள்ளுவன் சொல்ற மாதிரி ரெண்டு பக்கம் விசாரிச்சு தீர்ப்பளிக்கிறாங்க. இவங்களுக்கு இல்லை, அவர் ஐயா அதான் சொன்னாரு, நான் விஜய் சட்டமாவும் அனைவருக்கும் சமம். அப்ப விஜய் மட்டும் என்ன ஏன் வழக்கு போட ஒரு மேல, இந்த 2 பேர் மட்டும் ஏன் ரிமாண்ட் பண்ணீங்க, பாக்கி பேர்லாம் என்னாச்சு? சூப்பரான கேள்வி இல்லையா அது? மொத்தம் 4 பேர் சேர்ந்து அவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டாங்களா? எங்க ஒன்றிய செயலர் எங்க, கிளை செயலர் எங்க, மற்ற நிர்வாகிகள்லாம் எங்க, எல்லாம் எங்க போனீங்க? இந்த ஆதவர்ஜினா டெல்லிக்கு போறாருங்க ஃபிளைட் ஏறி, வழக்கு இருக்குங்க அவர் மேல. இப்ப அந்த வழக்குமே அவர் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி நீதிமன்றம் சொல்லி. கண்டிப்பா இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசுனது தெரியா, சாவரிங்ஸ் எதிராக பேசுனா என்ன ஆகும்? இந்த அமைதியை குலைக்கிறது, இந்த என்டையர் இந்தியா இருக்குல்ல, இதோட அமைதியை குலைக்கிற மாதிரி பேசுனா இறையாண்மைங்கிறது அதுதான். நம்ம எல்லாரும் அது கட்டுப்பட்டு தான் பேசணும். அதான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. இந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு தான் நம்ம வாழ்றோம். அதுக்கு எதிராகவே அவர் பேசுறாரு. அப்ப இது என்ன என்டையரா பாருங்களேன், ஒரு ஒரு உங்களுக்கு சில விஷயங்கள் புரியும். அது நீதிபதி மாண்புமிகு நீதியரசர் ஐயா என் செந்தில்குமார் ஐயா சொல்லக்கூடாது, சில விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுதான பார்வை, இது வரைக்கும் பார்த்தவங்க பேசுனவங்க எல்லாரோட பார்வையும் கூட சேர்த்துட்டாரு. இதுதான பார்வை. நீ என்ன வண்டி என்னாச்சு, ஏன் கேஸ் போடல, இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க. இதை பத்தி யாருமே பெருசா பேசல சார். கரெக்டா அவர் மட்டும் தான் இதை பத்தி பேசினாரு. இந்த வீடியோ எல்லாம் பாத்தீங்களா, ஏன் அந்த ஹிட் அண்ட் ரன் கேஸ் போடலன்னு அவர் மட்டும் தான் கேட்டிருக்கேன். இப்ப இங்க 41 பேர் இறந்ததுல சின்ன தப்பு எல்லாம் மறைஞ்சிட்டு, ஆனா ஒரு நீதியரசர் அதை விட்டுட்டு போக முடியாது. சின்ன அஃபென்ஸ் அதுதான். ஒரு 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 மர்டர் ஆயிருக்கு, உங்களை கெட்ட வாரம் சொல்லி திட்ட, கெட்ட வாரத்துக்கு எஃப்ஐஆர் தனியா போடணும்ல, அதுதானே வழக்கு. ஒருத்தரை கொலை பண்ணிட்டா பக்கத்துல ஒருத்தர் மேல பட்ட கத்தி லைட்டா கீறி இருக்கு, அதுக்கு ஒரு கட்டுக்க கேஸ் போடணும்ல, அதான ஒரு நீதிபதி பார்க்க முடியும். கழுத்தே போயிட்டு அவனுக்கு லேசா கையில தானே கீறி இருக்கு, விட்டுறலான்னு விட்டுற முடியுமா? விட முடியாது. அப்ப இங்க 41 பேர் இறந்ததுலயே போயிட்டோம் எல்லாரும். இங்க வழியில ஒரு வண்டி அடிப்பட்டு தூக்கிட்டு போனாங்க, அதுக்கு என்னாச்சு? அதுக்கு வழக்கு போடணும்ல. இல்ல அரசு தரப்புல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீர் சத்து குறைபாடுல தான் நிறைய பேர் இறந்து போயிருக்கா சொல்லியிருக்காங்க. தண்ணி கொடுக்காம கொண்டு இருக்கீங்க தம்பி, இப்படிதான் பேசணும். அப்புறம் தண்ணி கொடுக்கல, குடி தண்ணி கொடுக்காம நீங்க கொலை பண்ணிருக்கீங்க. எந்த அடிப்படை வசதி இல்ல. டாய்லெட் எங்க போயிருப்பாங்க எல்லாம், நின்ன நிலையில சுகாதார கேடே வந்திருக்கும் அந்த இடத்துல. உங்க மேல பிபிடி ஆக்ட் போடணும். முதல்ல பொது சொத்தை சேதப்படுத்திருக்கீங்க. அவங்க உங்கள்கிட்ட ஆஸ்பரா சீட்டு மேலே ஏறி உடச்சிருக்கீங்க, அதுக்கெல்லாம் என்ன வழக்கு போடுறது? ஆஸ்பரா சீட்டு இருக்கிறது ஷெல்டர், அது மேலே ஏறி விழுந்திருக்கீங்களா, அதுக்கு வழக்கு போடணுமா இல்லையா? ஊரா மூட்டு மரத்தை உடைச்சிருக்கீங்களா, இதுக்கெல்லாம் எல்லாம் கொண்டு சேர்க்கறது உங்களை? பிபிடி ஆக்ட் எவ்வளவு வயரா எடுத்திருக்கீங்க? நாமக்கல்ல மட்டுமே 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் சேதாரம் ஏற்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஐயோ, இவங்க விட்டு இருக்காலையே இவங்க உடைப்பாங்க. இவங்கள வேற லெவல், நாங்க தலைவன் வேற லெவல்னு பாட்டு பாடுறாங்கல்ல. இவ்வளவு நடந்தது தம்பி, விடுங்க தம்பி. நீதிமன்றம் சொல்லிச்சு, எல்லாரும் சொல்லிட்டாங்க. இப்போ கூட அந்த தலைவனுடைய அவருடைய அந்த தாவேக்கா அதான் கேட்டார் ஐயா நீதியரசர் கேட்டார், இது ஒரு கட்சியா? அவர் ஒரு தலைவர். அவர் அந்த வீடியோ போட்ட பிறகுதான் விஜய்க்கு எதிராகவே எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா நான் சனிக்கிழமையில இருந்து பேசிட்டு ஒரே மக்களுக்காக பேசுறேன். ஏன் பின்னாடி போறீங்க? இது விஜய்னு இல்ல, இது விஜய்க்கு எதிராக நடந்தது இல்ல. இது அதிமுகவுக்கு எதிராக நடந்தாலும் பேசதான் செய்வேன், திமுக எதிராக இருந்தாலும் பேசதான் செய்வேன், மோடிக்கு எதிராக இருந்தாலும் பேசதான் செய்வேன். நான் மக்களுக்காக தான் பேசுவேன். இங்க 41 பேர் செத்து இருக்கான், அவங்க வீட்டுல இளவு கொண்டாடிட்டு இருக்காங்க. நீ உட்காந்துட்டு பழி வாங்குற கிளி வாங்குற உட்காந்து கதை விட்டு உட்காந்தா எப்படி? இது அழகா அந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற சட்டை போட்டுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிட்டு முடியெல்லாம் ட்ரிம் பண்ணிட்டு மயம் 3 நாள் சாப்பிடவே இல்லைங்கிறாங்க. யாரு? மேடம். அவங்க அம்மா சொல்றாங்க, பெத்த தாயி. அது ரேட் எப்படிங்க சாப்பிடுவார் அவரு? எப்படி சாப்பிடுவார்? ஆமா, ரொம்ப வேற மாதிரி எனர்ஜெட்டிக்கா கலோரிஸா சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாரு. எப்படி சாப்பாடு வரும்? இன்னும் மக்களுக்கு சொல்றேன், இது வந்து நீதிமன்றம் சொன்னது. நீதிமன்றம் என்ன தண்டனை வேணுமோ கொடுக்கட்டும், யாருக்கு வேணுமோ கொடுக்கட்டும், எல்லாம் பண்ணட்டும். 20 லட்சம் இல்லை, உங்க தலைவர் நாளைக்கு 1 கோடி கூட கொடுக்கட்டும். இந்த பேச்சை கேட்டாவது உங்க தலைவரை கொஞ்சம் காசை ஏற்றி கொடுங்க, குடும்பமாக நல்லா இருந்துட்டு போட்டோம். செத்தாலும் வரப்போறது இல்லை, பணமாவது கொடுங்க. உங்க கட்சிக்காரங்க தானே செத்துருக்காங்க. ஆனா இவ்வளவு பேரும் சேர்ந்தாங்க, அவங்க மீட்பு பணியில் இருக்காங்க. தாவேக்கா யாருமே இல்லைங்கிறதா நீதியரசோட வருத்தம். இது கண்டிப்பா எல்லாருக்கும் உள்ளது தானங்க. உங்களை பார்க்கதான் இவ்வளவு கூட்டம், உங்களை பார்க்கதான் வந்தாங்க. அப்ப என்ன சொல்ற தலைவரு, நான் இப்ப அங்க வந்தா தேவையில்லாத சட்ட ஒழுங்கு வரும்னு இவரே சொல்றாரு. அப்படி ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. நீங்க போக, பாதுகாப்பு கொடுக்குறதா போலீஸ் இருக்காங்க, கொடுக்கலாம். அப்ப கேட்போம்,
அதே கோர்ட்டுக்கு வாங்க, நான் என் மக்களை பார்க்க போகணுங்க, போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும் கேளுங்க. நீதிமன்றம் ஒன்று இருக்கு இல்லைங்க, வரணும் இல்லைங்க. இன்னைக்கு வந்து பக்கமாக பேட்டி கொடுக்குறீங்கல்ல, வரணும் இல்லைங்க. அப்போ இப்போ என்ன சொல்லணும், தாவேகா நிர்வாகிகள் குறிப்பிட்ட பேரை அறிவிச்சு, ஒரு லிஸ்ட் அவுட் அறிவிச்சு, இவங்க மட்டும் மருத்துவமனை சென்று அங்கே உள்ள நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளுங்க. பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நேரடியாக சென்று ஆறுதல் கொடுங்க. எந்த விதமான சட்ட ஒழுங்கில் ஈடுபட்டாலும் உங்களை அடிப்படை உறுப்பினர் தூக்கிடுவேன். ஒரு பேட்டி கொடுக்க முடியுமா, ஒரு அறிக்கை கொடுக்கலாமா இல்லையா? கொடுக்கலாமா கொடுக்கூடாது? நேராக போய் பாருங்க. இது நான் நிர்வாகியாவோ ஐயா நீதிபதி சொன்னதோ நான் சொல்லிட்டேன். இண்டிவிஜுவலாக என்னோட கருத்து. இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் போய் பார்த்தா சொல்றாங்க சார். எங்க தம்பி, இவங்க எங்கிட்டு போனாலுமே இப்போ ரீல்ஸ் போடுறதுக்கு இவங்க சீட்டு கொடுக்குறவங்க யாருமே போடல, அது மாதிரி பார்க்கவே இல்லையே. கீழே மட்டும் வந்து கேவலமாக எழுதுறாங்க. அதை திருந்தவே இல்லை இன்ன வரைக்கும். தாவேகா உறுப்பினர் இருக்காங்களே, பச்சையாவது எழுதுறாங்க. என்ன எழுதி என்ன ஆக போகுது? நீ திட்டி யாரு கால் விட போகுது? ஆனால் நீ கோர்ட்டு உங்கள் கட்சியோட லட்சணத்தையும் உங்களுடைய தலைவனுடைய அவருடைய பண்பையும் நீதிமன்றம் விளக்குது. இதுக்கப்புறம் இந்த கேஸ் எப்படி கொண்டு போவாங்க சார்? இதுக்கப்புறம் ரெகுலர் கோர்ட்டில் வாங்கிக்க வேண்டியது, ஆர்டர் வாங்கி அவங்க போட்டுக்க வேண்டியதான். முன்ஜாமீன் கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ, இல்லை சில நீதி அரசர்களுடைய பார்வைகளை வந்து நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. அது ரொம்ப தப்பான பார்வையாயிடும். மேபி சில ஜட்ஜஸ் வந்து டைரக்ட் பண்ணுவாங்க, முன்ஜாமீன்லாம் கிடையாது, ரெஸ்பாண்ட் போலீஸ் ரிமாண்ட் பண்ணு, அவன் கைது பண்ணணும் உத்தரவு பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. அது ஒரு நீதி அரசர்கள் வழக்கான வீரியமான வழக்கு. நீங்க எதாவது லேசு பாஸ் அதில் கடந்து போறதுல ஒன்றும் இல்லை. அவங்களே என்னென்னமோ வச்சாங்க, அங்கே சாவல் நடந்துச்சு, இங்கே சாவல் நடந்துச்சுன்னு. ஒரு மரணம் இன்னொரு மரணத்துக்கு எப்படி சாட்சியாகும்? ஒரு மரணம் இன்னொரு மரணத்திற்கு சாட்சியாகாதே. சாட்சி சொல்றாங்க, அங்க 2 பேர் செத்தாங்களே கலைஞர் இதுல, அங்க செத்தாங்களே கும்பகோணம் மகாமகத்துல, கள்ளக்குறிச்சியில செத்தாங்களே, எப்படி சாட்சியாகும்? எந்த மரணம் இன்னொரு மரணத்தை காம்பன்சேட் பண்ணாது. இந்த மரணம் வேற, இந்த மரணம் வேற. 5 கொலைகேஸ் இருக்குல்ல ஒரு அக்யூஸ் மேல, கடைசி கொலைகேஸ் கூட உங்களுக்கு ட்ரையல் இருந்துட்டு இருக்கும். கடைசி கொலைகேஸ் கூட உங்களை விடுதலை பண்ணுவாங்க. ஆனா ஏற்கனவே 4 கொலைகேஸ் அவன் மேல இருக்கு, அவன் இந்த கொலையை தான் பண்ணிருப்பான்னு ப்ராசிக்யூஷன் பிரச்சனை எடுத்துக்க மாட்டாங்க. இந்த கொலையை இவர் பண்ணாரா பண்ணலையா, இந்த கேஸ் வேற அந்த கேஸ் வேற, அதை பேசாதீங்க. முதல் கேஸ் விடுதலை ஆகும், 2வது கேஸ் தண்டனை ஆகும், 3வது கேஸ் தண்டனை ஆகும், மாறி மாறி இருக்கு. காரணம் அந்தந்த கேஸுக்கான வீரியம் என்னவோ அதுதான் வழக்கு. அப்படிதான் நீதிமன்றம் பார்க்கும். நீதிமன்றம் சாதி, மதம், மொழி, இனம், பவர், உங்க சக்தி, உங்க பொருளாதாரம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது தான் நீதிமன்றம். கடைக்கோடி ஏழையிலிருந்து சாமானியிலிருந்து பில்கேட்ஸ் வரை நம்பி இருக்க ஒரே இடம் நீதிமன்றம் மட்டுமே. அந்த நீதிமன்றம் தான் நீ சாட்டையை சுருட்டி இருக்கிறது. மாண்புமிகு நீதியரசர் என் செந்தில்குமார் ஐயா இன்று கூறியது மற்றும் கொடுத்த அறிவுரைகள், கொடுத்த சாட்டையடிகள் அனைத்துமே சட்டத்தின் மீதும், சட்ட மாண்பு மீதும், நீதிமன்றங்கள் மீதும், நீதி அரசர்கள் மீதும் கடைகோடி சாமானியர் வைத்திருக்கும் நம்பிக்கையை மேலும் அதிகப்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி சார்.